கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வெள்ளைப்போல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 25 அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். பாருங்க, இந்த அவன் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலராகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? இங்கே பவுல் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார். அந்த சிறையிருப்பில் பேலிக்ஸ் என்கிற ஒரு அதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன் மனைவியாகிய துருசில்லா என்கிற ஒரு யூத ஸ்திரீ அவங்கள கூட்டு வந்து பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்க விரும்புகிறான். ஒரு பக்கத்தில் இந்த பேலிக்ஸின் நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, பவுல் தனக்கு ஏதாவது பணம் கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது, அப்படி இந்த இயேசுக்கிட்ட என்னதான் இருக்குது நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லி தான் தன் மனைவியையும் கூட்டு வந்து உக்காந்துருக்கிறார். ஆனால் நீங்கள் பாருங்களேன், பவுல் என்ன பண்ணுறாராம், நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாயம் தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், அதாவது பவுல் இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது எது நீதின்றதை பற்றி பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு, ஒரு மனிதனுக்குள்ள தேவையான இச்சை அடக்கத்தை குறித்தும், நம்ம சரியாய் வாழாத போது நமக்கு உண்டாக போகிற நியாய தீர்ப்பு, இவைகளெல்லாம் குறித்து பவுல் பேசும் பொழுது பேலிக்ஸ் அதை நிறுத்திவிட்டார் என்று வாசிக்கிறோம். ஏன் நிறுத்தினார் தெரியுங்களா? இந்த பேலிக்ஸின் வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்க முடியல, ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த வரலாற்றுகளில், சரித்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பேலிக்ஸ் வந்து தான் ஆட்சி செய்த எல்லையில் ரொம்ப மோசமாக அநீதியாய் தன்னுடைய ஆட்சியை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த தன் மனைவியாகிய துருசில்லா என்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த துருசில்லா கூட பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் மனைவி கிடையாது, அவருக்கு 3வது மனைவி. அதுவும் இந்த துருசில்லா வேறொருத்தருடைய மனைவியாக இருந்து இந்த பேலிக்ஸ் அழைத்தது நிமித்தம் இப்பொழுது இவனுக்கு மனைவியாக அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றது நமக்கு அறியப்படுகிறது. அப்போ பாருங்கள், அதுவும் இல்லாமல் அந்த துருசில்லாவை குறித்து சொல்லப்படும் பொழுது ரொம்ப அதிகமாக நடத்தை கெட்ட ஒரு பெண்மணியாக அவள் இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. பேலிக்ஸை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் நாட்கள் எல்லாம் அவன் அந்த ஆட்சி செய்த எல்லைகளில் எல்லாம் கண்டினியூஸாக பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேச துரோகங்களும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் பாருங்களேன், அதாவது இவருடைய வாழ்க்கையில் சரியில்லாத சில விஷயங்கள் பவுல் பிரசங்கிக்கும் பொழுது இவருக்கு உணர்த்தப்படுகிறது. ஐயோ, நாமும் இப்படி தானே இருக்கோம், நாமும் நீதியை செய்யலையே, நாமும் இச்சையடக்கத்தோடு வாழலையே, அப்போ இனி வரும் நியாய தீர்ப்பு நமக்கும் இருக்குது அப்படின்ற பயம் பேலிக்ஸ்க்கு வந்ததும் பேலிக்ஸ் என்ன செய்கிறார் அப்படின்னா, பவுலுடைய பிரசங்கத்தை நிறுத்திட்டு இன்னொரு நாள் சான்ஸ் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வேறு இடத்துல அவரை இடம் மாற்றுறாங்க. அவர் அந்த பிரசங்கத்தை கேட்காமலேயே அதன் பின்பு தன் வாழ்க்கையில் கடந்து போயிட்டதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். ஒருவேளை இந்த பேலிக்ஸ் அளவுக்கும் துருசில்லா அளவுக்கும் நம்ம ரொம்ப நீதி கேடு செய்கிறவங்களாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சில தவறுகள் மனிதர்களாகி நம்ம எல்லாருமே செய்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதோ, இல்லை சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதோ, இல்லை ஏதாவது தேவ மனிதர்களின் செய்தியை நம்ம கேட்கும் பொழுதோ, நாம் செய்த தவறுகளை தேவன் நமக்கு நினைப்பூட்டுவார், நம்மோட பேசுவார். அவங்க பேசும் பொழுது நாம் செய்த தவறுகள் இருக்குமானா அதை தேவன் நமக்கு எடுத்து காட்டுவார். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த தவறுக்காக நான் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பிரயாசப்படணும். அப்பொழுதுதான் எது நமக்கு நிச்சயமாகும்னா ரட்சிப்பு நிச்சயமாகும். மாறாக இந்த பேலிக்ஸை போல நீ பேசுறதை நான் இன்னொரு நாள் கேட்குறேன், எனக்கு டைம் இருக்கும் போது கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோமானா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, அந்த வசனம் உங்களை கண்டிக்கிறது, நீங்கள் திருந்தணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுதுன்னும் பொழுது அப்படியே அடுத்த வசனத்துக்கு ஸ்கிப் ஆகி போயிடுவோம். அப்படி இல்லையா, நமக்கு டைம் இருக்கும்போது பைபிள் வாசிக்கலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பைபிளையும் மூடி வச்சுட்டு எழுந்து போகிற பழக்கம். இப்போ ஏதோ ஒரு சபையில் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அப்படி நீங்கள் ஒரு வார்த்தையை கேள்விப்படுறீங்க அப்படின்னும் பொழுது இவர் வேறு யாருக்கும் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அதை வந்து நமக்கு இல்லாமல் அல்ல தட்டுகிறதான ஒரு பழக்கம். அப்படி இல்லைன்னா நீங்கள்
ஃபோனில் கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஒரு மெசேஜ் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அதில் உங்களுக்கான வார்த்தை வரும்பொழுது வேறு மெசேஜை மாற்றிடுறது. இது எல்லாமே நமக்கான சமயத்தை நம்ம நழுவ விடுகிறோம் என்பதை காட்டுகிறது. எனவே சின்ன சின்ன தவறுகளாக கூட இருக்கலாம். பெரிய தவறுகள் ஃபேலிக்ஸை போல, துருசிலாவை போல ரொம்ப மோசமான தவறுகள் இல்லை. ஆனால் சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் ஆவியானவர் நமக்கு சொல்கிறார் அப்படின்னா நம்ம திருத்திக் கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். எனவே நாம் அதை கவனிப்போம். அவருடைய கண்டிப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ரொம்ப அழகாக அவர் நினைக்கிறது போல் நம்ம உருவாகும். நம் ஜபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்திலிருந்து எங்களை நோக்கி வருகிற கண்டிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அவைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.